isometric சிலிண்டர் கேட்டிருக்கு. சிலிண்டரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்கு 60 டயாமீட்டர் கொடுத்துருக்கனால ரேடியஸ் 30 mm எடுத்துட்டு ஒரு சர்க்கிளை போட்டுருங்க. இங்கேருந்து இப்படி இருக்கு சிலிண்டர், மேலேருந்து பார்த்தா சர்க்கிள் தெரியும், முன்லேருந்து பார்த்தா ரெக்டாங்கிள் ஷேப் தெரியும். நம்ம தான் எப்போதும் போல போட்டிருக்கோம். இப்போ ஏபிசிடி இந்த பக்கம் ஏபிசிடி உள்ள பிக்யூஆர்எஸ் இருக்கு, ஏபிசிடி உள்ள பிக்யூஆர்எஸ் பிராக்கெட்டில் போட்டாச்சு. எதுவுமே மேலே ஏபிசிடி எது தெரியாத போட்டிருக்கோம், தெரியாத பிராக்கெட்டில் போட்டிருக்கோம். கீழே பிக்யூஆர்எஸ் எது தெரியாத போட்டிருக்கோம், தெரியாத பிராக்கெட்டில் போட்டாச்சு. இது எப்போதும் போல பழைய மெத்தட்ஸ் தான். இப்போ இந்த சிலிண்டரை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐசோமெட்ரிக் வியூவாக மாற்ற போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், எப்போது எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும் இங்கே இந்த ஒரு கட்டம் கட்டிக்கணும், இந்த பாக்ஸை கட்டம் போட்டுக்கணும். இந்த இடத்துல மேக்ஸிமம் லெஃப்ட் எஸ்டீம் எண்டு, அது மாதிரி டாப் மோஸ்ட் எண்டு, அதுக்கு நேராக ஒரு இது மாதிரி கட்டம் கட்டிக்கணும். என்ன ஆப்ஜெக்டாக இருந்தாலும் கட்டம் போட்டுக்கணும். அது சிலிண்டரோ அது ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிளோ எதுவாக இருந்தாலும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாதிரி கட்டம் கட்டிக்கணும். கட்டம் கட்டிட்டு நம்பர் போட்டுக்கணும் எப்போதும் போல. இந்த கார்னர் 1, இது 2, இது 3, இது 4 நம்பர் போட்டுக்கணும். நம்பர் போட்டுக்கிட்டு இதுதான் 30 டிகிரி இன்க்ளைன் லைன் போட்டு டில்ட் பண்ணி போடணும். ஆக்சுவலாக 120 டிகிரி ஆக்சிஸ் போடணும். அதுக்காக நம்ம ஹரிசாண்டல் டு 30 டிகிரி, இந்த பக்கம் 30 டிகிரி ஆக்சிஸ் போட்டு வச்சுக்கணும். போட்டுக்கிட்டு இதுதான் டில்ட் பண்ணி போட போகிறோம். இந்த 1 to 2 டிஸ்டன்ஸ் அப்படியே காமர்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு 1லேருந்து இங்கே நம்பர் 1லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து மார்க் பண்ணணும். இது 2 நம்பர் 2. அடுத்தது இதேமாரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 1 to 4 இருக்கு. இந்த 1 to 4 இங்கே எடுத்து இதை மார்க் பண்ணிடணும். இது 4, 1 to 4. அது மாதிரி திருப்பி இந்த 2 to 3 இருக்கு, அதை காமர்ஸ் எடுத்துக்கணும். இங்கேருந்து ஒரு ஆர்க் வரையணும். ஆர்க் வரைஞ்சிங்கன்னா இந்த இடத்துல வெட்டம், இது வெட்டம், இது வெட்டம். இந்த இடத்துல இங்கேருந்து 4 to 1 எடுத்து 4 to 3 எடுத்து திருப்பி வெட்டினோம்னா இங்கே வெட்டம். இதுதான் 3 இப்போ தேர்ட் பாயிண்ட். இப்போ இதுக்கு பேரலாக அந்த லைனை இதை ஜாயின் பண்ணிடணும். இந்த லைனுக்கு பேரலாக, அது இந்த லைனுக்கு பேரலாக இது ஜாயின் ஆகிடும், இது ஜாயின் ஆகிடும். இப்போ அந்த 1க்கு நேராக 3 வந்துடும். 1க்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் 3. இப்போ 2 இங்கே இருக்குது, 3, 4 இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நேராக அதை கட் பண்ணிக்கணும். இது என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 1க்கு 2 கடையில் சி இருக்கு, இந்த சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். அது மாதிரி எல்லாத்தையும் இந்த சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணி அந்த பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணிக்கணும். இது சி, அது மாதிரி 2க்கும் 3 கடையில் இருக்குது இ, அது மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது ஜி, இந்த இடத்துல இருக்கிறது ஏ. அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து என்னென்ன இருக்கோ அதை எடுத்து மார்க் பண்ணிக்கணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும். இப்போ அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிட்டு இந்த சர்க்கிளுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா ஒரு மெத்தடு ஃபோர் சென்டர் மெத்தட். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஒன்றை வந்து அதோட சென்டரை ஜியையும் இந்த இயையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு இதில் காம்பஸை வச்சுக்கணும். காம்பஸை இதில் வச்சுக்கணும். இதில் காம்பஸை வச்சுக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஜி எடுத்துக்கிட்டு அப்படியே இதை கம்ப்ளீட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிடணும். இதே மாதிரி ஆர்க் எடுத்து இது ஆர்க் எடுத்து அப்படி ஜாயின் பண்ணிடணும். அதே டிஸ்டன்ஸ் இந்த காம்பஸ் வச்சுக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இந்த சி அளவை அதை எடுத்து ஆஃப் பண்ணி இந்த ஏயோட ஜாயின் பண்ணிக்கணும். இது ரெண்டு ஜாயின் பண்ணால் இதெல்லாம் ஜாயின் பண்ணி ஏஇசி இந்த கர்வாக ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பக்கம் அந்த அங்கே காம்பஸ் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே காம்பஸ் வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் கிராஸாக இப்படி போட்டுருக்கோம். இப்போ இந்த வெட்ற பாயிண்ட் எம், இந்த வெட்ற பாயிண்ட் என். இப்போ இதை காம்பஸ் வச்சுக்கணும், இதில் காம்பஸ் வச்சுக்கணும். இதில் காம்பஸ் வச்சுக்கிட்டு இந்த ஏயையும் ஜியையும் ஜாயின் பண்ணணும். இந்த ஏயையும் ஜியையும் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த எண்ணில் காம்பஸ் வச்சுக்கணும், இயும் சியும் ஜாயின் பண்ணணும். காம்பஸை கர்வா அதை ஜாயின் பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எங்கே மேலே இந்த சர்க்கிள் எலிப்ஸ் ஆயிடுச்சு, எலிப்ஸ் ஷேப்ல வந்துருச்சு. திருப்பி இந்த 1 2 3 4 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கீழே அதோட ஆக்சிஸ் ஹைட் எவ்வளவுன்னு பார்க்கணும். 70 கொடுத்துருக்கு, ஆக்சிஸ் ஹைட் 70. அதனால 70 ஹைட் இந்த 1 ல இருந்து 1 1 மார்க் பண்ணிக்கணும். 70 ஹைட் 1 ல இருந்து வைக்கிற ஸ்கேல 1 1 வரைக்கும் 70 mm டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். இப்போ இந்த 1 to 2 2 to 3 3 to 4 பண்ண மாதிரியே இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இங்கே அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதே மாதிரி 30 டிகிரி, இதே மாதிரி 30 டிகிரி லைனை போட்டு மேலே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோமோ இந்த 1 1 இது 2 1 மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு நேராக அந்த பாக்ஸுக்கு நேராக வரும். இது 2 1, அது மாதிரி இந்த பாக்ஸுக்கு நேராக இது 4 1, அது மாதிரி இது 3, இந்த 3 நேராக இருக்கா இந்த இடத்து வரைக்கும் வரும் 3 1. மேலே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமோ அதே மாதிரி பாக்ஸ் இங்கேயுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். 1 1 2 1 3 1 4 1 இதே பேரலா 1 2 3 4 அதுக்கு பேரலா இருக்கு 1 1 2 1 3 1 4 1. இங்க இருந்து வேற ஒன்று இங்க இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போட்டு 30 டிகிரி வச்சு நம்ம புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இங்க இருந்து புதுசாக 30 டிகிரி வச்சு
மேலே பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கீழே ஒரு பாக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் போதும். இந்த டிஸ்டன்ஸ் 1 to 1 டிஸ்டன்ஸ் வந்து 70 mm. அந்த அளவு மாற்றப்போ ஆக்சிஸ் ஹைட்டு. இப்போ அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மார்க் பண்ணிக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் ஆல் சைட்ஸ் சென்டர் பாயிண்ட். இப்போ வந்து என்னன்னா முதல் இடத்துல ஏபிசிடி அவுட்டர் பிடிச்சோம். இப்போ அடியில் கீழே இருக்கிறது பிக்யூஆர்எஸ் அந்த இதை பிடிச்சிக்கணும், நேம் பிடிச்சிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஆர் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல டி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல யூ இருக்குது. அதுக்கடுத்தது இந்த இடத்துல பி இருக்குது. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அது என்னென்ன அப்படியே மார்க் பண்ணிட்டு மேலே என்னென்ன செஞ்சோமோ அதே மாதிரி 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணி காமர்ஸால ரெண்டுத்தையும் சேர்க்கணும். அது மாதிரி இந்த இது ஆப்போசிட் கார்னர் இதையும் ஜாயின் பண்ணணும், இதையும் ஜாயின் பண்ணணும். இதை அப்படியே காமர்ஸால அப்படியே ரெண்டுத்தையும் ஆர்க் பண்ணணும். இங்கே காமர்ஸை வச்சுக்கிட்டு இங்கே பாயிண்டை கூட்டிட்டு இங்கேருந்து ஆர்க் வரையணும். திரும்பி இந்த இடத்துல அதே மாதிரி எம், அதே மாதிரி இது எம். இந்த எம் என்ன நோட் பண்ணிக்கணும். இதில் காமர்ஸை வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்க், அது மாதிரி இதில் காமர்ஸை வச்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு ஆர்க் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ மேலேருந்து அந்த லைனை சென்டர் லைன், இது சென்டர் லைன் ஸ்ட்ரைட்டாக இது சென்டர், இந்த கார்னர் டு கார்னர் ஜாயின் பண்ணுங்க. இந்த கார்னர் டு கார்னர் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த எண்டை டார்க்காக இதுலேருந்து இது வரைக்கும் இது ஜாயின் பண்ணி இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இதுலேருந்து இது வரைக்கும் டார்க்காக எடுத்தாச்சு. இப்போ இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் டார்க் பண்ணிக்கணும். இதை மட்டும் டார்க் பண்ணிக்கணும், பாட்டம் மட்டும். அதில் மேலே உள்ளது இந்த எலிப்ஸு நல்லா டார்க் பண்ணிக்கணும். எலிப்ஸ் இப்போ இது மட்டும் தான் டார்க்காக இருக்கும். மேலே எலிப்ஸு இந்த 2 லைன் பாட்டம் லைன் டார்க்காக இருக்கும். இது டார்க் தேவையில்லை, லைட்டாக இருந்தால் போதும். இதுதான் சிலிண்டர்.